ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எடுத்துக்காட்டு 2/38 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்கலாமா? எடுத்துக்காட்டு 2/38. ஒரு தெருவில் உள்ள வீடுகளுக்கு 1 முதல் 49 வரை தொடர்ச்சியாக கதவிலக்கம் வழங்கப்பட்டுள்ளது. செந்திலின் வீட்டிற்கு முன்னதாக உள்ள வீடுகளின் கதவிலக்கங்களின் கூட்டுத்தொகையானது செந்திலின் வீட்டிற்கு பின்னதாக உள்ள வீடுகளின் கதவிலக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம் எனில் செந்திலின் வீட்டு கதவிலக்கத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. ஒரு தெருவில் உள்ள வீடுகளுக்கு, இப்போ ஒரு தெருவில் வீடு இருக்குது, அதில் 1லேருந்து 49 வரைக்கும் லைனாக தொடர்ச்சியாக கதவிலக்கம், ஓகேவா, டோர் நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போது செந்திலோட வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வீடுகளோட கதவிலக்கங்களை கூட்டினாலும் அவரோட வீட்டுக்கு அப்புறம், ஓகேவா, இப்போ செந்திலோட வீடு வந்து இங்கே நடுவில் இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் இருக்கிற கதவிலக்கங்களை கூட்டினாலும் அந்த ஆன்சரும் இவரோட வீட்டுக்கு அப்புறம் இருக்கிற அந்த கதவிலக்கங்களை கூட்டி வர்ற ஆன்சரும் ஈக்குவலாக இருக்குமாமா, ஓகேவா. அப்படி இருந்தது அப்படின்னா செந்திலோட வீட்டு கதவிலக்கம் அவங்களோட நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேவா. இதுதான் கொஸ்டின். இப்போது வீட்டில் வந்து 1 to 49 வரைக்கும் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு தெருவில் இருக்கிற வீடுகளுக்கு, ஓகேவா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த செந்திலோட வீட்டு கதவிலக்கம் தானே நம்ம கண்டுபிடிக்கணும். அதை வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், ஓகேவா. எழுதிக்கலாம் பாருங்க. செந்திலின் வீட்டு கதவிலக்கம் என், ஓகேவா. அது நம்மளுக்கு தெரியாது. இப்போ அந்த எண்ணு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என் அப்படின்னு எடுத்துக்கிறோம், ஓகேவா. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 2 சமம்னு சொல்லியிருக்காங்களா, அதாவது அவரோட வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த நம்பர்ஸை கூட்டி வந்த ஆன்சரும் இதுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர்ஸை கூட்டி வந்த ஆன்சரும் சமம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இங்கே எடுக்க போகிறோம். அதாவது 1லிருந்து எவ்வளோ நம்பர்ஸ் நம்ம என்னன்னு தானே எடுத்தோம் அவரோட வீட்டை. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிறது அப்படின்னா இங்கே n-1ன்னு சொல்லலாமா. இவரோட வீட்டை என்னன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி இருக்கிறது n-1, இதுக்கு அப்புறம் இருக்கிறது n+1ன்னு சொல்லலாமா. இது கூட ஒன்று கூட்டி கூட்டி எழுதணும், ஓகேவா. இப்படி தான் சொல்ல போகிறோம். இப்போ பாருங்கள், அப்போ முன்னாடி இருக்கிற வீடுகளை கூட்டி வந்த ஆன்சர் அப்படின்னா 1லிருந்து தானே, 1 to 49 தான் நம்பர். அப்போ 1 + 2 + 3 + அப் டு எக்ஸெட்ரா எது வரைக்கும் n-1 வரைக்கும், ஓகேவா. இது தானே ஈக்குவல் டு, இப்போ இது எதுக்கு சமம், இதுக்கப்புறம் இருக்கிற நம்பர்ஸை கூட்டி வந்த ஆன்சருக்கு சமம் தான் இல்லையா. அப்போது n+1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இது n+1, அதுக்கப்புறம் ப்ளஸ், இதுக்கு ப்ராக்கெட் போட்டுக்கலாம், n+2 ப்ளஸ் அதே மாதிரி n+3 ப்ளஸ் அப் டு எக்ஸெட்ரா எது வரைக்கும் 49 வரைக்கும் இல்லையா. நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிறது தெரியும், ஃபினிஷ் ஆகிறது தெரியும். அப்போ இதில் செந்திலோட வீட்டை வந்து நம்ம n அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ் n-1, இதுக்கு அப்புறம் இருக்கிறது n+1 n+2 இதே மாதிரி 49 வரைக்கும் இருக்குது, ஓகேவா. இதை எடுத்துட்டோம். இப்போ இந்த சைடு இருக்கிறத நான் அப்படியே வச்சுக்கிறேன். அப்போ 1 + 2 + 3 ப்ளஸ் அப் டு எக்ஸெட்ரா ப்ளஸ் n-1, ஓகேவா, ஈக்குவல் டு, இதை நான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா இப்போ இங்கே n+1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இதிலிருந்து இது வரைக்கும் விட்டுட்டு இதிலிருந்து வா. அப்போ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா இன்னொரு விதமாக நான் சொல்ல போகிறேன். அதாவது 1லிருந்து 49 வரைக்கும் எடுத்து 1 to 49 எடுத்து அதிலிருந்து இந்த n வரைக்கும் செந்திலோட வீட்டு வரைக்கும் கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கிறது கிடைக்குமா, ஓகேவா. மொத்தத்துல இருந்து இது வரைக்கும் கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பேலன்ஸ் கிடைக்கும் இல்லையா. இதைத்தான் நான் இங்கே எடுத்துக்க போகிறேன். இது எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள். 1 + 2 + 3 ப்ளஸ் அப் டு எக்ஸெட்ரா 49 வரைக்கும், ஓகேவா. மொத்தத்தையும் எடுத்து அதிலிருந்து நான் எதை கழிக்கிறேன் அப்படின்னா இந்த செந்திலோட வீடு வரைக்கும் இருக்கிறத நான் கழிக்க போகிறேன். அப்போ செந்திலோட வீடுனா n வரைக்குமா. ஸோ n வரைக்கும் நான் கழிக்க போகிறேன். அதாவது 1 + 2 + 3 ப்ளஸ் அப் டு எக்ஸெட்ரா ப்ளஸ் n வரைக்கும் நான் கழிக்க போகிறேன், ஓகேவா. இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா அப்படின்னா இங்கே பாருங்கள், இது கூடுதலுக்கான ஃபார்முலா SN ஃபார்முலா தான். SN ஃபார்முலா அப்படின்னா இங்கே முதல் உறுப்புலேருந்து இருக்குது, இதில் கடைசி உறுப்பு இருக்குது இல்லையா. அப்போ கடைசி உறுப்புக்கான ஃபார்முலா, அதாவது கடைசி உறுப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்போ SNக்கு என்ன ஃபார்முலா எடுப்போம். ஃபார்முலா நான் இங்கே எழுதுகிற பாருங்கள். SN = n/2 × a + Lங்கிற இந்த ஃபார்முலா நம்ம எடுப்போமா, ஓகேவா. SNக்கு கடைசி உறுப்பு தெரிஞ்சது அப்படின்னா இந்த ஃபார்முலா எடுப்போம். அப்போ இந்த ஃபார்முலாவை எடுத்து நான் இந்த ஒரு இதுக்குமே ஒரு கூட்டுத்தொடர் வரிசைக்குமே நான் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ இங்கே பாருங்கள், SN = n/2 × a + L. இப்போ
இப்போ இங்கே என்னங்கிறது n-1 வரைக்கும் இருக்குது. அப்போது Sn-1ன்னு வருமா, அதாவது என்னுக்கு பதிலாக n-1. அப்போது இங்கே என்னன்னு வரும், n-1. n வர்ற இடத்துலலாம் n-1 தான் வரும். ஏன் அப்படின்னா இங்கே n-1 தான் இருக்குது. அப்போ n-1/2 இன்ட்டு a + l. இங்கே ஏங்கிறது எவ்வளோ, ஏங்கிறது 1 தானே. அப்போ 1 + எல்லுங்கிறது கடைசி உறுப்பு. கடைசி உறுப்பு எவ்வளோ, n-1 தானே, அதே n-1. புரிஞ்சுதா? ஓகேவா? இப்போ இந்த சைடு எழுதிட்டோம். இதே மாதிரி இங்கேயும் எழுத போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், அதே ஃபார்முலா தான், SN ஃபார்முலாவே தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், SN = n/2. அப்போ என்னங்கிறது இங்கே 49. இப்போ 49/2 இன்ட்டு a + l. ஏங்கிறது 1, எல்லுங்கிறது கடைசி உறுப்பு 49. ஓகேவா? அதுக்கப்புறம் மைனஸ் இதுக்கு எழுத போகிறோமா, அதே மாதிரி. அப்போ n/2, இங்கே n வரைக்கும் தான் இருக்குது. ஸோ n/2 இன்ட்டு ஏங்கிறது 1 + எல்லுங்கிறது n. ஸோ ஓகேவா, இதை சுருக்கலாம். இப்போ இங்கே n-1/2 அப்படிங்கிறது அப்படியே இருக்கட்டும். இதில் பாருங்கள், இங்கே +1, இங்கே -1. ஸோ 0ன்னு ஆயிருமா? ஓகேவா, +1க்கு -1 போயிடும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, இங்கே n மட்டும்தான் இருக்குது. அடுத்து இங்கே ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், இது இந்த ரெண்டையுமே கூட்டி எழுதிடலாம். அப்போ 49/2ங்கிறது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 50. ஓகேவா, அதாவது ப்ராக்கெட் அப்படின்னா பெருக்கல் இருக்குது. அடுத்து மைனஸ் இங்கே n/2 இருக்குது. அது கூட 1 + nங்கிறது இருக்கா? ஓகேவா, இப்போ மேலே இருக்கிறதெல்லாம் பெருக்கிக்கலாம் பாருங்கள். இப்போ பெருக்கணும் அப்படின்னா இங்கே n இன்ட்டு n-1 அப்படின்னு வருமா? ஓகேவா, n × n-1/2. இப்போ இங்கே 49 × 50. ஓகேவா, மேலே பெருக்கிறோம், கீழே /2ன்னு இருக்குது. இங்கே மைனஸ், இங்கேயும் அதே மாதிரி n × n+1னாலும் 1 + nனாலும் 1 தானே. ஓகேவா, /2. இப்போ இங்கே ரெண்டுக்குமே 2ங்கிறது பொதுவாக இருக்கு இல்லையா கீழே. அப்போ இதை வந்து மொத்தமாகவே சேர்த்து நான் எடுத்துக்கிறேன். இங்கே இருக்கிறது அப்படியே இருக்கட்டும், n-1/2 ஈக்குவல் டு, இப்போ இங்கே மொத்தமாகவே கீழே 2 இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டையுமே பெருக்கி போட்டுடலாம் பாருங்கள். அதாவது 49ஐயும் 50ஐயும் பெருக்கணும். இப்போ 0 மறந்துட்டு பெருக்குங்க, அதுக்கப்புறம் 0வை ஆட் பண்ணிக்கலாம். 9×5 45, 45க்கு 5 மிச்சம் 4 இருக்கா. அடுத்து 4×5 20, 20 கூட 4 கூட்டினா 24. இந்த 0வை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, 2450. அதுக்கப்புறம் மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டேன். இதை உள்ளே கொண்டு போய் பெருக்கிடலாம். அப்போ என்னன்னு வரும், இங்கே n கூட பெருக்கணும் அப்படின்னா n × n வரும். அப்புறம் இங்கே இது வந்து இங்கே மைனஸ் இருக்குது, அதனால -n². அடுத்து இங்கே பெருக்கும்போது அதே மாதிரி மைனஸ் தான் வரும் இல்லையா. அந்த மைனஸ் இந்த ரெண்டுக்குமே பொதுவானது. ஸோ இதுவும் மைனஸ் தான் வரும். அப்போது ஒரு தடவை என்ன பெருக்கணும் அப்படின்னா n வருமா. இப்போ கீழே ரெண்டுலேயுமே /2/2ன்னு இருக்கனால, ஓகேவா, கீழே ஒரே மாதிரி இருக்கனால இது கேன்சல் ஆயிரும். ஓகேவா, 2 கேன்சல் ஆயிரும். இப்போ மேலே இருக்கிறத மட்டும் எழுதிக்கலாம், இதை உள்ளே கொண்டு போய் எழுதிக்கலாம். ஓகேவா, இது இங்கே எப்படி பெருக்கணுமோ அதே மாதிரி இங்கேயும் பெருக்கிக்கலாம். அப்போ இங்கே என்னென்னாகும், n × n மைனஸ் ஒரு தடவை என்ன பெருக்கணும் அப்படின்னா n ஈக்குவல் டு, இங்கே 2450 -n² மைனஸ். இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நான் ஒரு சைடு கொண்டு வரேன். அப்போ கொண்டு வரேன் அப்படின்னா இப்போ இது எல்லாமே இங்கே கொண்டு வந்துடலாமா. இங்கே ஆல்ரெடி n² - n இருக்குது. இதெல்லாம் இங்கே வந்துச்சு அப்படின்னா சமத்துக்கு இந்த சைடு வரும்போது குறி மாறுமா. ப்ளஸில் இருந்தால் மைனஸ், மைனஸில் இருந்தால் ப்ளஸ். ஸோ இங்கே ப்ளஸில் இருக்குது, சமத்துக்கு இந்த சைடு வரும்போது இது மைனஸில் ஆகும். இது மைனஸில் இருக்குது, அதனால் ப்ளஸில் ஆகும். இதுவும் மைனஸ், அதனால் இதுவும் ப்ளஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா, இப்போ இங்கே பாருங்கள், இங்கேயும் n², இங்கேயும் n². அப்போ என்ன ஆகும், ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 2n². ஓகேவா, n²யும் n²யும் கூட்டினா 2n². அதுக்கப்புறம் இங்கே -n, இங்கே +n. அப்போ இது 0ன்னு ஆயிருமா. அடுத்து பேலன்ஸ் என்ன இருக்குது, -2450 மட்டும்தான் இருக்குது ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், n தானே நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 2n² மட்டும் இங்கே வச்சுக்கலாம். இது இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா இங்கே மைனஸில் இருக்குது, சமத்துக்கு இந்த சைடு வரும்போது ப்ளஸில் வரும். 2450ங்கிறது ப்ளஸில் வரும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு n மட்டும்தான் வேணும். ஸோ n² மட்டும் வச்சுக்கலாம். இப்போ 2 இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா இங்கே இது ரெண்டும் பெருக்கல் இருக்குது, சமத்துக்கு இந்த சைடு வரும்போது வகுத்தலில் வருமா. இப்போ 2450 / 2. ஓகேவா, இப்போது கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 2ஆம் வாய்ப்பாட்டில் 1 2 2, இதை கேன்சல் பண்ணால் 1 2 2 2 2 4. இந்த 5லையும் 2 2 4 வரும், மிச்சம் 1 இருக்குது. அந்த 1 இந்த 0க்கு முன்னாடி கொடுத்தோம் அப்படின்னா இது 10 ஆகுமா. அப்போ 10ல் i2 10. அப்போ n² இங்கே போட்டுற பாருங்க, n² ஈக்குவல் டு 1225ன்னு வருது. ஓகேவா, இப்போ இது வந்து n². அப்போ நம்மளுக்கு n மட்டும்தானே வேணும். அப்போது ஸ்கொயருங்கிறது சமத்துக்கு இந்த சைடு வரும்போது ரூட்டாக வரும். ஓகேவா, √1225. இப்போ இதுக்கு வந்து வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து நம்ம வர்க்கமூலம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்பராக தான் வரும். ஏன் அப்படின்னா இது கதவு நம்பர் தானே. ஸோ நம்பர்ஸில் தான் இருக்குது, அதனால முழு எண்ணாக தான் வரும். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது பகா காரணி முறையிலேயே நம்ம காரணி கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள்.
1625 பகாக்காரணி முறையில் போடலாம். இல்லை அப்படின்னா வர்க்கமூலம் கண்டுபிடிப்போம்லையே அந்த மாதிரி போடணும். இப்போ இங்கே வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு நம்பராக தான் வரும் அப்படின்னு தெரியுது, அதனால நம்ம பகாக்காரணி முறையில் போடலாம். போட்டோம் அப்படின்னா இப்போ இங்கே 5ல் முடியுது, ஸோ 5ஆம் வாய்ப்பாட்டில் போடலாம். 2 5 10ன்னு வருமா, இப்போ மிச்சம் 2 இருக்குது, அந்த 2 இங்கே கொடுத்தோம் அப்படின்னா இது 22 ஆகும். அப்போ 22ல் 4 5 20, மிச்சம் 2 இருக்குது, அந்த 2 இங்கே கொடுத்தோம் அப்படின்னா 25, 25ல் 5 25, மறுபடியும் 5ல் முடியுதான், ஸோ மறுபடியும் 5ஆம் வாய்ப்பாட்டிலே போடலாம். 24ல் 4 5 20ன்னு வந்துடும். அப்போ மிச்சம் 4 இருக்கு இல்லையா, அந்த 4 இந்த 5க்கு முன்னாடி கொடுத்தோம் அப்படின்னா 45ல் 9 5 45. ஓகேவா, இப்போ இது 49ங்கிறது 7ஆல் மட்டும்தான் வகுப்படும். ஸோ 7ஆல் வகுப்பட்டுச்சு அப்படின்னா 7 7 49ன்னு வரும். அப்போ இந்த 7 மறுபடியும் 7ஆல் வகுத்தோம் அப்படின்னா 1ன்னு வந்துடும். அப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். ரூட் ஆஃப் 5 பெருக்கல் 5 பெருக்கல் 7 பெருக்கல் 7. ஓகேவா, இப்போ ரூட்டில் 2 நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம வெளியே ஒரு நம்பரை எடுக்கலாமா. இப்போ வெளியே எடுத்தோம் அப்படின்னா இங்கே 2 5க்கு ஒரு 5 வெளியே எடுக்கலாமா. அடுத்து இங்கே 2 7க்கு ஒரு 7 வெளியே எடுத்துடலாமா. அப்போ என்னன்னு வந்திருக்கு 5 பெருக்கல் 7. இப்போது இங்கே நான் போட்டு பாருங்க. அப்போ n ஈக்குவல் டு 5 பெருக்கல் 7ன்னு வந்திருக்கு. அப்போ n ஈக்குவல் டு 7 35. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. எனவே செந்திலின் வீட்டுக்காத விளக்கு 35 ஆகும் அப்படின்னு முடிச்சுக்கோங்க. ஓகேவா, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸ் ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆக போகுது. விருப்பம் இருக்கிறவங்க என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.